நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவரே, நீர் யெகோவா ராஃபா, நலம் தருகின்ற தெய்வம், சுகம் தருகின்ற தெய்வம். எங்களை எல்லா நோய்களிலிருந்தும் நலமாக்குகின்ற தெய்வம். எங்களுக்காக காயப்பட்ட தெய்வம். உமது காயங்களினால் எங்களுக்கு நலத்தை கொடுத்த தெய்வம். நற்கருணை ஆண்டவரே, சங்கீதக்காரரோடு சேர்ந்து திருப்பாடல் 103 நாங்கள் உம் திருப்பாதம் வைத்து ஜெபிக்கின்றோம். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். அவர் உன் உயிரை படுகுழிய நின்று மீட்கிறார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், நன்றி செலுத்துகின்றோம், ஆராதிக்கின்றோம், தண்டனிட்டு வணங்குகின்றோம். நற்கருணை ஆண்டவரே, நற்கருணையில் உயிர் வாழ்கின்ற தெய்வமே, இதோ இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக உலகெங்கும் இருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து நற்கருணை நாதரே உம்மை ஆராதிக்கிறோம். இந்த நாளிலே குறிப்பாக குடும்பங்களில் இருக்கின்ற வயது முதிர்ந்தவர்கள், உடல் நலமற்றவர்கள், படுத்த படுக்கையாயிருக்கின்றவர்கள், தீராத நோயினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றவர்கள், மருத்துவமனையில் ஆண்டவரே போராடி கொண்டிருக்கின்றவர்கள், தனிமையிலும் முதுமையிலும் கைவிடப்பட்ட நிலையிலும் போராடி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை இந்த நற்கருணை ஆராதனை வேளையிலே நாங்கள் இணைத்து மன்றாடுகின்றோம். இந்த ஆராதனையின் வழியாய் இப்பிள்ளைகள் அத்தனை பேரையும் நீர் கருணையோடு கண்ணோக்க வேண்டுமாய், இரக்கம் காட்ட வேண்டுமாய், உமது வல்லக்கரத்தினால் தொட வேண்டுமாய், ஆசிர்வதிக்க வேண்டுமாய், சுகப்படுத்த வேண்டுமாய், ஆறுதல் தர வேண்டுமாய், ஆண்டவரே அரவணைத்து கொள்ள வேண்டுமாய் உம் பாதம் பற்றி ஜெபிக்கிறோம். இவர்களோடு சேர்ந்து குடும்பங்களில் படுத்த படுக்கையாய் நோய்களோடு மன வருத்தங்களோடு போராடி கொண்டிருக்கின்ற இவர்களோடு சேர்ந்து நற்கருணை ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நற்கருணையில் வாழ்கின்ற எங்கள் இயேசுவே, எங்கள் மீட்பரே, மெசியாவே, இரட்சகரே, ஆராதனையில் பங்கெடுக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் வாழும்.
அவர்களை ஆசீர்வதியும். நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே. நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. ஆண்டவரே, வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவனே, எங்களுக்கு வாழ்வு தருகின்ற அருமருந்து. ஆண்டவரே, உமது திருவுடல் திரு இரத்தத்தினால் தான் நாங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உமது திருவுடல் திரு இரத்தத்தினால் தான் நாங்கள் நலம் பெற்று கொண்டிருக்கிறோம். உமது திருவுடல் திரு இரத்தத்தினால் தான் ஆண்டவரே நாங்கள் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி இந்த அடியை பாடி ஜெபிப்போம். வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவே ஆராதனை. வானில் நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவே ஆராதனை. வாழ்வழிக்கும் அருமருந்தே, வாழ்வளிக்கும் அருமருந்தே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே. ஆண்டவரே, எங்களுக்கு இரக்கம் காட்டுகின்ற தெய்வமே,
துன்பப்படுகின்ற ஒவ்வொருவரோடும் அருகில் இருந்து அரவணைக்கின்ற தெய்வமே, துயரப்பட்டு போராடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்துகின்ற தெய்வமே, துன்பப்படுகின்ற பிள்ளைகளோடு சேர்ந்து, உடல் நலமில்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளோடு சேர்ந்து, பல்வேறு விதமான சோதனைகளினால் போராட்டங்களினால் அலைக்கழிக்கப்பட்டு போராடி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளோடு சேர்ந்து அவர்கள் சார்பாய் ஆண்டவரே நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், நன்றி செலுத்துகின்றோம், ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, இதோ நாங்கள் ஏறெடுக்கின்ற இந்த புகழ்ச்சி பள்ளி உம் பிள்ளைகளுக்கு நலம் தர வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கின்ற இந்த ஆராதனை பள்ளி படுத்த படுக்கையாயிருக்கின்ற பிள்ளைகளை ஆண்டவரே நலமாக்க வேண்டும். நாங்கள் செலுத்துகின்ற இந்த தோத்திர பள்ளி ஆண்டவரே கஷ்டத்திலும் அடிமைத்தனத்திலும் போராடி கொண்டிருக்கின்ற, அல்லல் பட்டு கொண்டிருக்கின்ற, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உறுதிப்படுத்த வேண்டும். உம்மை போற்றுகிறோம் சாமி, நற்கருணை ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஆராதிக்கின்றோம், தண்டனிட்டு வணங்குகின்றோம். நீர் யெகோவா ராஃபாவாய் இருப்பதற்காக, நலம் தருகின்ற இறைவனாய் நீர் இருப்பதற்காக, ஆண்டவரே எங்களுக்கு அக்கறை காட்டுகின்ற தெய்வமாய் நீர் இருப்பதற்காக, மருத்துவர்களால் சுகமாக்க முடியாத நோய்களை எல்லாம் சுகமாக்க வல்லவராய் நீர் இருப்பதற்காக போற்றுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை நலப்படுத்துவதற்காய் வாக்குறுதியாய் கொடுத்திருக்கிறீரே, உமது வார்த்தைக்காக, இறை வார்த்தைக்காக, உமது வாக்குறுதிகளுக்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழ்கிறோம் சாமி, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பச்சிலையோ ஆண்டவரே மருந்தோ அல்ல, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நலம் தர கூடியது என்று சொல்லி நம்பிக்கையை தருகின்றதே உமது இறை வார்த்தை. அந்த வார்த்தைக்காய் நாங்கள் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழ்கிறோம் சாமி, நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமது வார்த்தையை சொல்லி சொல்லி சுகத்தை பெற்றுக் கொள்கின்ற பாக்கியத்தை ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காய் நாங்கள் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழ்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், தண்டனிட்டு வணங்குகின்றோம் சாமி. உமது ஆற்றலிலே, உமது நாமத்திலே, உமது வல்லமையிலே நம்பிக்கை வைத்து அறிக்கை செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளையையும் நீ தொடுகின்றீரே, சுகமாக்குகின்றீரே, நலமாக்குகின்றீரே. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழ்கிறோம் சாமி, நன்றி செலுத்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், போற்றுவோம். நீங்கள் இருக்கின்ற இடங்களில் இருந்தவாறு, உங்கள் குடும்பங்களில் இருந்தவாறு, படுத்த படுக்கையாயிருந்தால் படுக்கையில் இருந்தவாறு, மருத்துவமனையில் இருந்தால் மருத்துவமனையில் இருந்தவாறே நீங்கள் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை புகழுங்கள், ஆண்டவரை துதியுங்கள். உங்கள் நோய்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், உங்களுடைய பலவீனத்திற்காக ஆண்டவரை நீங்கள் போற்றுங்கள், ஆண்டவரை தோத்தரியுங்கள். உங்கள் பலவீனத்தோடு, நோய்களோடு, தீராத வலியோடு ஆண்டவரை போற்ற போற்ற, புகழ புகழ, துதிக்க துதிக்க ஆண்டுடைய கரத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆண்டுடைய தொடுதலை இந்த வழியிலேயே நீங்கள் உணர்வீர்கள். ஆண்டவருடைய நலம் தருகின்ற அருளை, ஆற்றலை, சக்தியை உங்களால் இந்த கணத்திலேயே உணர முடியும். துதியுங்கள், நம்பிக்கையோடு துதியுங்கள், தோத்தரிக்கிறோம். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராயிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்துதிக்கிறோம். எத்தனையோ கண்ணீர் ஆண்டவரே, எத்தனையோ வேதனை, எத்தனையோ மரண படுக்கைகள் அப்பா, முது பிள்ளைகளுக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையிலே கூட அப்பா ஒவ்வொருவருடைய பாதத்தடையில ஒப்பு கொடுத்து உம்மை ஸ்துதிக்கிறோம் அப்பா. கொடுத்திருக்கிற வேதனைகளுக்காக உம்மை ஸ்துதிக்கிறோம் அப்பா. வேதனையிலே உம்மை நோக்கி பார்க்க செய்கிற கிருபைக்காய் ஸ்துதிக்கிறோம் அப்பா. மருந்தோ பச்சிலையோ அல்ல, என் ஆவியே உனக்கு நலம் அளிக்கும் என்ற ஒரு வார்த்தைக்காய் உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. முது ஆவியை அனுப்பி உம்மாலே சுகத்தை கொடுக்க முடிந்த
இருந்ததே, அதற்காக உம்மை ஸ்துதிக்கிறோம் அப்பா. அன்று தாவீதின் மகனே என்று உறக்க சொல்லி உம்மை கூப்பிட்டு அழைத்த பரிதிமேய்க்கு ஒரு நொடி பொழுதிலே சுகத்தை கொடுத்த ஆண்டவர், இன்றும் நீர் உயிரோடு இருக்கிறீரே, இன்றும் பார்வை கொடுக்க வல்லவராய் இருக்கிறீரே, அதற்காக உம்மை ஸ்துதிக்கிறோம் சாமி. எத்தனையோ பார்வையற்றவர்கள் ஆண்டவரே, இருதயத்திலே குருடாய் காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே எங்கள் கண் பார்வைகளை நீர் திறந்து விட போகிறதற்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இதோ முடக்குவாதம் உற்று படுக்கையிலே கிடக்கிறவரை ஆண்டவரே, சுற்றிலும் இருக்கிறவர்களின் விசுவாசத்தை அறிந்து இதோ முடக்குவாதம் உற்றவரை சுகப்படுத்தினீரே. இன்றும் கூட தகப்பனே, விசுவாசம் இல்லை ஆனாலும் அவர்களுக்காக அப்பா உம்மிடத்திலே பரிந்துரை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் பொருட்டும் நீர் முடக்குவாதம் உற்ற ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக. கை சும்பினவரை சுகப்படுத்தினீரே அப்பா, உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் ஆகாதது எதுவுமே இல்லையே. இதோ விசுவசிப்பவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி தீய ஆவி பிடித்திருந்த மகனை தீய ஆவியிலிருந்து விடுவித்த தேவன் இன்றும் எங்களோடு இருக்கிறீரே. இன்று கூட பலவித தீய பழக்க வழக்கங்களினாலே பிடிபட்டு போயிருக்கிற எங்கள் பிள்ளைகளை இந்த நேரத்திலே விடுவிக்க என் தேவன் நீர் வல்லவராய் இருக்கிறீரே. அதற்காக உம்மை துதிக்கிறோம் சாமி, உம்மை ஸ்துதிக்கிறோம் அப்பா. எத்தனை விதமான தீய பழக்க வழக்கங்கள் எங்கள் பிள்ளைகளை ஆட்கொண்டு இருக்கிறதே, ஒவ்வொன்றிலும் நீர் விடுவிக்க வல்ல தெய்வமாய் இருக்கிறீரே. அதற்காக உமக்கு போற்றுகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சாமி. இதோ 12 ஆண்டு காலமாய் மருத்துவர்களிடத்திலே எல்லாவற்றையும் செலவழித்தோம், ஒன்றும் முடியாமல் இதோ ஆடையை தொட்டாலே நான் சுகமாவேன் என்று கடைசி நம்பிக்கையாய் உமது ஆடையை தொட்ட மகளுக்கு உடனே வல்லமை உமது ஆடையிலிருந்து புறப்பட்டதே. இன்றும் கூட தகப்பனே அதே நிலையிலே அப்பா இந்த உலகம் அனைத்திலும் சுற்றி திருந்தும் கடைசியிலே உமது முகத்தை பார்த்து கொண்டு இருக்கிற உமது பிள்ளைகளுக்கு உமது வல்லமை நீர் வெளிப்படுத்த போகிறீரே. உம்மை துதிக்கிறோம் சாமி, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமது ஆடையிலிருந்து வல்லமை வெளிப்படுமே அப்பா, நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம்ப்பா. உமது பார்வைக்காக நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமது வல்லமையை இந்த பாவிகளின் மீது நீர் கொடுப்பீராக, உமது வல்லமை வெளிப்பட செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம் சாமி, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. அப்பா கானானிய ஸ்திரீயின் பாவத்தை கண்டு அல்ல, அந்த விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிட்டாலே அந்த மகளுக்கு நீ சுகத்தை கொடுத்தீரே. இன்றும் கூட எங்கள் பாவத்தை பாராமல் விசுவாசத்தோடு உம்மை மட்டுமே நோக்கி பார்க்கிறோமே. எங்களுடைய பாவத்தை மன்னித்து அப்போ எங்கள் நோயை குணமாக்குகிற சக்தி உம்மிடத்திலே மட்டுமே இருக்கிறது. அதை நோக்கி பார்த்து உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்துதிக்கிறோம் சாமி, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா தீர்க்க முடியாத வேதனைகளோடு தீர்க்க முடியாத நோய்களோடு அல்லல் பட்டி போராடி கிடக்கிறது எங்கள் சகோதரி சகோதரர்களை உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோமே. எத்தனை தொடு நோயாளிகளை நீர் குணமாக்கி நீரே, ஒரு நொடி பொழுதிலே நீர் குணமாக்க உம்மால் முடிந்ததே சாமி. இன்று உமது வார்த்தை உயிரோடு இருக்கிறதுப்பா. இன்றைக்கு கூட உமது வல்லமை வெளிப்பட தயாராய் இருக்கிறது. நாங்கள் கேட்கிறோம் சாமி. இதோ சாக கெடுக்கிற தருவாயிலே யாருமற்ற நிலையிலே வேதனையோடு கண்ணீரோடு இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத வியாதிகளோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே நீர் பார்ப்பீராக, தயவாய் பார்ப்பீராக. எங்கள் தேவன் நீர் மனதுருகுகிற தேவன் அல்லவா, மனதுருகுகிற தேவன் அல்லவா தகப்பனே. மனதுருகுங்கப்பா, மனதுருகுங்கப்பா, இரக்கம் காட்டுவீராக. மட்டுமே நம்பி நாங்கள் ஜீவிக்கிறோமே அப்பா, உமது இரக்கத்திற்காக காத்து கொண்டிருக்கிறோம். தயவாய் எங்களை கண்ணோக்கி பாரும், விடுதலை கொடுப்பீராக. உமது ஆவியானவரை அனுப்பி விடுதலை கொடுப்பீராக. ஆவியானவர் எங்கோ உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று பார்க்கிறோமே. இதோ உங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த நேரத்தில் விடுதலை கொடுக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் பலவீனங்களோடு உம்மை ஸ்துதிக்கிறோம் அப்பா, எங்கள் நோய்களோடு உம்மை ஸ்துதிக்கிறோம் அப்பா, உங்கள் வேதனைகளோடு உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்க உம்மால் முடியும் ஆண்டவரே. ஸ்துதிக்கிறோம், 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 ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் சாமி. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீ அக்கறையுடன் செவி சாய்த்து அவர் பார்வையில் நலமாக தோன்றுவதை செய்து அவர் கட்டளைகளை பின்பற்றி அவர் சட்டங்கள் அனைத்தையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரச் செய்த கொள்ளை நோய்களை உன்மேல் வரவிட மாட்டேன், ஏனெனில் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே. நன்றியோடு நாங்கள் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே.
உம்மை புகழ்கிறோம் சாமி, புகழ்கிறோம். நன்றி செலுத்துகின்றோம், நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கிறோம். உம்மை நம்புகின்ற பிள்ளைகளை கைவிடாத தெய்வமாய் நீர் இருக்கிறீரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் சாமி, உம்மை புகழ்கிறோம் ஆண்டவரே, புகழ்கிறோம் சாமி. நன்றி செலுத்துகின்றோம். நன்றி செலுத்துகிறோம். விடுதலை பயண நூலிலே 23:25 நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். நீ உன் கடவுளாகிய ஆண்டவரை வழிபட வேண்டும். அவர் உன் உணவு தண்ணீர் இவற்றின் மேல் ஆசி வழங்குவார். அவர் உன் நடுவில் நின்று நோயை அகற்றி விடுவார் என்று வாக்கு கொடுத்த வாக்கு மாறாத தெய்வமே, உம்மை போற்றுகிறோம் சாமி, உம்மை புகழ்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் ஒதுக்குப்புறமான இடங்களிலும் ஆண்டவரே, கைவிடப்பட்ட இல்லங்களிலும் அன்பு இல்லங்களிலும் வாழ்ந்து எனக்கு சுகம் கிடைக்காதா, என்னுடைய நோய் நீங்காதா என்று தத்தளித்து ஆண்டவரே கண்ணீரோடு மனபாரத்தோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கம் காட்டுகின்ற தெய்வமாய் இருப்பதற்காய் நாங்கள் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழ்கிறோம் சாமி, நன்றி செலுத்துகின்றோம். இதோ இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கின்ற உம் பிள்ளைகளை, உடல் நலமற்ற உம் பிள்ளைகளை ஆண்டவரே இந்த நாளிலே நீர் தயவாய் கருணையோடு பரிவோடு பார்ப்பதற்காய் இரக்கம் காட்டுவதற்காய் நாங்கள் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழ்கிறோம் சாமி, நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. இந்த நாளிலே உம் பிள்ளைகள் குடிக்க போகின்ற தண்ணீரை, உட்கொள்ள போகின்ற உணவை நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக, இந்த தண்ணீரையும் உணவையும் நீர் மருந்தாய் மாற்றி உம் பிள்ளைகளை தொட போவதற்காக, உம் பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுக்க போவதற்காக உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழ்கிறோம் சாமி, நன்றி செலுத்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், தண்டனிட்டு வணங்குகின்றோம் சாமி. பிள்ளைகளே, நீங்க துதியுங்க, நீங்க இருக்கின்ற இடத்துல இருந்து ஆண்டவரை துதியுங்க, உங்கள் வலியோடும் வேதனையோடும் ஆண்டவரை துதியுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் படுத்திருக்கின்ற இடம், இந்த கட்டில், இந்த சேர், மெத்த, ஆண்டவரே இவைகளில் உமது பிரசன்னம் நிரம்பட்டும் சாமி. என் அருகில் இருக்கின்ற தண்ணீரை நீங்க தொட்டு ஆசிர்வதியுங்க, எனக்கு உணவாக கொடுக்க போகின்ற உணவை நீங்க ஆசிர்வதியுங்க ஆண்டவரே. இன்று கொடுக்க போகின்ற தண்ணீர் அல்ல, நீர் எனக்கு கொடுக்கின்ற அரு மருந்தாய் மாறப்போகின்றது என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தொடர்ந்து துதியுங்க, ஆண்டவரை போற்றுங்க. எங்களுடைய விசுவாசத்தை ஆழப்படுத்தும் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சாமி, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். திருப்பாடல் 107:20 நாம் வாசிப்போம். தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார், அழிவிலிருந்து விடுவித்தார் என்று. சாலமோனின் ஞான நூல் 16:12 வாசிப்போம். பச்சிலையோ களிம்போ அவர்களுக்கு நலமடிக்கவில்லை, ஆனால் ஆண்டவரே உமது சொல் எல்லா மனிதருக்கும் நலம் அளிக்கின்றது என்று சொல்லி இந்த வழியிலே ஆண்டவரே என்னோடு பேசும். உமது வார்த்தைக்காய் நான் காத்து கொண்டிருக்கிறேன், நலம் தருகின்ற வார்த்தைக்காய் காத்து கொண்டிருக்கிறேன், ஆறுதல் தருகின்ற வார்த்தைக்காய் நான் காத்து கொண்டிருக்கிறேன், என்னை நலமாக்குகின்ற வார்த்தைக்காய் நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே என்னோடு பேசும் என்று சொல்லி இறை வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய புனித நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசுவின் தாயும் சகோதரர்களும் அவரிடம் வந்தார்கள். ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியாமல், உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகின்றவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு அருளும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நமக்காக எதையும் செய்ய நம் நற்கருணை ஆண்டவர் தயாராக இருக்கிறார் என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு நமது அன்னை மரியா. தனது ஒரே தாயை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தாயாக அன்னையாக கொடுத்திருக்கிறார் என்பதிலிருந்து ஆண்டவர் நம்மை எத்துணை அன்பு செய்கிறார் என்பது நமக்கு தெளிவாகும். நமக்கு கொடையாக கொடுத்திருக்கின்ற இந்த அன்னை மரியா நமக்கு என்ன செய்கிறார்கள், நமக்கு என்ன செய்ய முடியும்,
இந்த தாய் நம்மை எப்படி நேசிக்கிறார்கள், நம் சார்பாக இருக்கிறார்கள் என்பதை கட்டாயம் நீங்களும் நானும் தியானிக்க வேண்டும். ஒரு குருவானவர் சிறைச்சாலைக்கு கைதிகளை சந்திக்க செல்கின்றார். அந்த நாளிலே குறிப்பாக ஒரு மிகப்பெரிய குற்றவாளி, சாவுக்கு தீர்ப்பிடப்பட்ட குற்றவாளி அவரை சந்திப்பதற்காக செல்கின்றார். அவரை மரணத்திற்காக ஆயத்தம் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே அவர் செல்கின்றார். அதாவது ஆன்மாவை ஆயத்தம் செய்ய வேண்டும், அவருக்கு உதவி செய்ய வேண்டும், ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக செல்கின்றார். அனுமதி பெற்றுக்கொண்டு அவரோடு அமர்ந்து உறவாட ஆரம்பிக்கின்றார். கெஞ்சி பார்க்கிறாரு. எல்லா முயற்சிகளையும் எடுக்கின்றார். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், கடவுள் உங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறார். அவர்கிட்ட எந்த ரியாக்ஷனும் இல்லை, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, ஒத்துழைப்பும் இல்லை. கடைசியில் குருவானவர் கேட்கிறார், எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? தொல்லை விட்டா போதும், இந்த சாமியார் தன்னை விட்டு போனால் போதும் அப்படிங்கிற எண்ணத்தில் வேண்டா வெறுப்பாக சொல்லுங்க செய்யறேன் அப்படிங்கிறார். அதற்கு குருவானவர் அந்த சகோதரத்திலே சொல்கிறார், என்னோடு சேர்ந்து மங்கள வார்த்தை ஜெபத்தை நீங்கள் ஜெபியுங்க, அருள் நிறைந்த மரியே ஜெபத்தை என்னோடு சேர்ந்து ஜெபியுங்க என்று அவரிடத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றார். அவரும் வேண்டா வெறுப்பாக இவரோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார். அருள்மிக்க பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியும் ஆசி பெற்றதே என்று குருவானவரோடு சேர்ந்து அவரும் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார். ஆரம்பிக்க அந்த சகோதரருடைய உள்ளம் உடைகின்றது, நான் தழுதழுக்கின்றது, அவருடைய கண்ணீர் குளமாக மாறுகின்றது. குருவானுடைய பாதங்களிலே அப்படியே மண்டியிட்டு அமர்கின்றார். தன்னுடைய இதயத்தை திறந்து நல்ல பாவ அறிக்கை செய்கின்றார். ஓரிரு மணித்துளிகள் அந்த குருவானவர் அந்த நண்பரோடு செலவிடுகின்றார். கல்லாயிருந்த அவருடைய இதயம் இறுக்கமாயிருந்த அவருடைய இதயம் இளக்கமாய் மாறுகின்றது, உருகி போகின்றது. ஆண்டுடைய மன்னிப்பை பெறுகின்றான். முகத்திலே அப்படி ஒரு மலர்ச்சி. அன்னைக்கும் ஆண்டவருக்கும் அந்த குருவானவருக்கும் அவர் நன்றி சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, அன்னை என்கின்ற வார்த்தை அதிசயமான வார்த்தை. அன்னை மரியா என்கின்ற வார்த்தையை உச்சரிக்கின்ற பொழுதே உள்ளம் உருகும், அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். அதற்கு நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான எடுத்துக்காட்டுகளை நம்மால் பகிர முடியும். அன்னை மரியா என்றாலே, அன்னையினுடைய திருத்தலம் என்றாலே எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது லூர்து அன்னை திருத்தலம். பிரான்ஸ் நாட்டிலே இருக்கின்ற திருத்தலம். 150-160 ஆண்டுகள் ஆன இந்த திருத்தலம் உலகத்திலேயே மிக உன்னதமான தூய்மையான இடமாக, ஆண்டுடைய பேராற்றலை வெளிப்படுத்துகின்ற இடமாக இருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. குறிப்புகள் சுட்டி காட்டுகின்றன. ஆண்டுதோறும் 5 மில்லியனுக்கும் மேலான திருப்பயணிகள் அந்த திருத்தலத்தை தரிசிப்பதாக, சந்திப்பதாக. 50 லட்சத்திற்கும் மேலான மக்கள் ஓராண்டிலே அந்த திருத்தலத்திற்கு திருப்பயணம் மேற்கொள்கின்றார்கள். பிரான்ஸ் நாட்டினுடைய கேபிட்டலாக இருக்கின்ற பாரிஸில் இருப்பதற்கு அடுத்தபடியாக அதிக உணவகங்களும் தங்குமிடங்களும் ஓட்டலும் லாட்ஜஸும் இருக்கின்ற இடம் அன்னையினுடைய திருத்தலம். வந்து போகின்ற எல்லோருமே ஏதாவது விதத்திலே அவர்கள் தொடப்படுகின்றார்கள், ஏதாவது ஒரு விதத்திலே ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெறுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியா இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய கொடை, மிகப்பெரிய ஆசீர்வாதம். அன்னையை நலம் தருகின்ற கருவியாக,
இறை ஆசீர்வாதத்தை பெற்றுத்தருகின்ற கருவியாக இறைவன் வல்லமையாக பயன்படுத்துகின்றார். இந்த நாளிலே இறைவன் அன்னையின் வழியாக நமக்கு கொடுக்கின்ற 3 ஆசீர்வாதங்களை மட்டும் நாம் சிந்திப்போம். இறைவனுடைய கரத்திலே 1 அன்னை மரியா, நலம் தருகின்ற கருவி, சுகத்தை தருகின்ற கருவி. அதனால்தான் நாம் பார்க்கிறோம், அனுபவிக்கிறோம். உலகில் இருக்கின்ற எல்லா திருத்தலங்களிலும் மக்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஓடோடி சென்று கொண்டே இருக்கிறார்கள். எதற்காக? வேடிக்கை பார்ப்பதற்காகவா? இல்லை. அன்னையின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நலம் தருகின்ற ஆற்றலை, சக்தியை அனுபவிப்பதற்காக. பிரான்ஸ் நாட்டிலே இந்த திருத்தலத்திலே ஆண்டு முழுவதுமே உடல் நலமற்றவர்களை கொண்டு வருவது வழக்கம். நூற்றுக்கணக்கான நோயாளிகள், நலமற்றவர்கள், படுத்த படுகையாக இருக்கின்றவர்கள், முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், நடக்க இயலாதவர்கள், அவர்களை கொண்டு வருவது வழக்கம். அவர்களுக்கு உதவி செய்வதற்காகவே அங்கே ஏராளமான செவிலி பெண்மணிகளும் மருத்துவர்களும் இருப்பது வழக்கம். 1 வாலண்டியர்ஸ், தன்னார்வ தொண்டர்கள் இருப்பது இயல்பாக நடக்கக்கூடிய காரியம். அப்படியாக அந்த மருத்துவ குழுவில் வந்தவர் தான் ஒரு இளம் டாக்டர். 2 காரியங்களுக்காக. 1 உதவி செய்வதற்காக, 2வது அங்கே புதுமை நடந்துருச்சு அப்படின்னா அது உண்மையாகவே புதுமை தானா? எப்படிப்பட்ட நோயினால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள், எவ்வளவு நாட்கள் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள், எந்த வகையான ட்ரீட்மெண்ட்டை இத்தனை மாதங்களோ ஆண்டுகளோ எடுத்தார்கள், இப்போ எப்படி இருக்கிறாங்க, எப்படி நலமானது என்பதை ஆய்வு செய்வதற்காக, விஞ்ஞான பூர்வமாக, அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்வதற்காகவே அங்கே குழு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இளம் குருதான், இளம் மருத்துவரும் அங்கே இருந்தார். படுத்த படுக்கையாக கொண்டு வந்த ஒரு சகோதரரை கொண்டு வருகின்றார்கள். அவர்களுக்கு இவர் உதவி செய்கின்றார். அவருடைய மருத்துவ ஃபைல்களை எல்லாம் இவர் பார்க்கிறாரு. ஆராதனை வேளையிலே, அந்த நற்கரணை ஆராதனை வேளையிலே அவர்களுக்கு உதவி செய்வதற்காக இவர் பக்கபலமாக இருக்கின்றார். ஆராதனை நடைபெறுகின்றது. எல்லோரும் உருக்கமாக ஜெபிக்கின்றார்கள். ஆராதனை முடிகின்றது. படுத்த படுக்கையாக வந்த அந்த சகோதரர் படுக்கையை தூக்கி கொண்டு நடந்து வருகின்றார். இதை பார்க்கின்ற அந்த இளம் மருத்துவர் ஆடி போகின்றார். அவரை அழைத்து வந்தவர் அவர்தான், உதவி செய்தவர் அவர், ஆராதனை வேலையிலே அருகில் இருந்தவர் அவர். டோட்டலாக படுத்த படுக்கையாக இருந்தவர் இப்பொழுது படுக்கையை தூக்கிட்டு நடந்து போகின்றார். அவருடைய உள்ளத்திலே நிறைய கேள்விகள் வருகின்றன. கிறிஸ்தவர் தான், ஆனால் அத்துணை ஆழமான பக்தியோ அல்லது பெரிய விசுவாசமோ கிடையாது. ஆனால் இந்த நிகழ்வு அவரை உலுக்கி போடுகின்றது. ஆண்டவருக்கு அருகாமையில் அவரை அழைத்து போகின்றது. அதன் பிற்பாடு அவர் குருவாகின்றார். ஒரு மிகப்பெரிய சபையினுடைய ஜெனரலாக மாறுகின்றார். அன்புக்குரியவர்களே, எது மனிதரால் முடியாது, எது இயலாது, மருந்துகளால் குணப்படுத்த முடியாது, மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாது என்ற நிலை இருக்கின்றதோ அவைகளை எல்லாவற்றையுமே அன்னையினுடைய பரிந்துரை சுக்கு நூறாக நொறுக்கி போடுகின்றது. வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு, வடிக்க முடியாத அளவுக்கு அன்னையினுடைய பரிந்துரை இறை ஆற்றலை வெளிப்படுத்துகின்றது. நற்கரணை ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கூட இத்தகைய அனுபவம் இருக்கும். அல்லது அனுபவித்தவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சொல்ல கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதுதான் நிதர்சன உண்மை. அன்னையின் வழியாக நமக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய ஆசீர் உடல் சுகம். 2வது மனமாற்றம். நான் பகிர்ந்து கொண்டேன். அன்னையினுடைய திருத்தலங்களில் மிகப்பெரிய மனமாற்றங்களை இறைவன் கொண்டு வருகின்றார். அன்னை காட்சி தருகின்ற இடங்களிலெல்லாம் மீண்டும் மீண்டுமாக சொல்வது இதுதான்: மனம் மாறுங்கள், மனம் திரும்புங்கள், பாவிகள் மனம் திரும்ப ஜெபியுங்கள். ஆண்டவரோடு நற்கரணை ஆராதனையில் இணைந்திருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் அன்னை மரியா கொடுக்கின்ற அழைப்பு, நாம் மனம் மாற வேண்டும். அடுத்தவர்கள் மனமாற்றத்திற்காக ஜெபிக்க வேண்டும்.
தாகத்தோடு தான் நற்கருணை ஆராதனையிலே நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே நம் இதயம் தூயதாக இருக்கின்றதா, பரிசுத்தமாக இருக்கின்றதா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்ப்பது போல, அன்னை மரியா நம்மை பார்ப்பது போல அடுத்தவர்களை நம்மால் பார்க்க முடிகின்றதா? அடுத்தவர்களை நம்மால் மன்னிக்க முடிகின்றதா, விட்டு கொடுக்க முடிகின்றதா, பாசம் காட்ட முடிகின்றதா? உண்மையிலேயே நற்கருணை ஆண்டவரை, அன்னை மரியாவை நீங்களும் நானும் நேசிக்கிறோம் என்றால் மனமாற்றத்தை அனுபவிக்க வேண்டும். அன்னை மரியா நாம் மனமாற்றம் பெற பரிந்து பேசி இறைவனுடைய மன்னிப்பை பெற்றுத்தர சித்தமாக இருக்கின்றார்கள். அன்னையை கெட்டியாக நாம் பிடித்து கொள்வோம். மூன்றாவது, அன்னை மரியா நமக்கு இறை அருளை தருகின்ற, பலம் தருகின்ற கருவி, சக்தி. மாதா இருந்தால் நமக்கு பலம் உண்டு. உலக கோப்பையிலே, கத்தாரில் நடைபெற்ற உலக கோப்பையிலே குரோசியா நாடு விளையாண்டது. அந்த நாட்டினுடைய கேப்டன் லூகா மோட்ரிக் அவர் சொல்கிறார், ஜெபமாலை என் பாக்கெட்டில் இருந்துச்சுன்னா எனக்கு தனி நம்பிக்கை, தனி பலம். எனக்கு எப்போவெல்லாம் தயக்கமோ பயமோ வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் ஜெபமாலை என்னுடைய கரங்களில் எடுத்துக்கொள்வேன். எனக்கு புதிய ஆற்றலும் புதிய சக்தியும் பிறக்கும். அதை நான் அனுபவிக்கிறேன் என்று சொல்கிறார். அதை நாமே அனுபவித்திருக்கிறோம். தனியாக போகிறோம், இருட்டில் போகிறோம், உடனே நம்ம கை பாக்கெட்டுக்குள்ளே போகும், ஜெபமாலையை கரங்களில் எடுக்கும். அல்லது குழப்பமான தருணங்கள், முக்கியமான டெசிஷன் எடுக்கிற நேரம், யாரையாவது சந்திக்க வேண்டிய தருணம், உடனடியாக நம் கரங்களில் ஜெபமாலை எடுக்கின்றோம். நமக்கே தெரியும், ஜெபமாலையை கரங்களில் எடுக்கின்ற பொழுது நமக்கு தைரியம் பிறக்கும், நம்பிக்கை பிறக்கும், அச்சம் போகும். அந்த தருணத்தில் யாரும் எதுவும் நம்மை அசைக்க கூட முடியாது, நாம் அனுபவித்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த உண்மையை நமது இதயத்தின் ஆழத்திலே நாம் பதிவு செய்வோம், இதயத்தில் எழுதி வைப்போம். எனக்காக அன்னை மரியா ஆண்டவரிடம் பரிந்து பேசி நலத்தை பெற்று தருகிறார். அன்னை மரியா எனக்காக பரிந்து பேசி மனமாற்றத்தை பெற்று தருகிறார். அன்னை மரியா எனக்காக பரிந்து பேசி புதிய பலத்தையும் ஆற்றலையும் சக்தியும் பெற்று தருகிறார். நற்கருணை ஆண்டவர் எந்த செய்தியை தான் இன்று வழங்குகின்றார்? யார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறார்களோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் வழியில் நடக்கின்றார்களோ அவர்கள்தான் என் தாய், அவர்கள்தான் என் சகோதரர் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? என்ன? அன்னையை போன்று நீங்களும் நானும் அடுத்தவர்களுக்கு நலத்தை பெற்று தர முடியும், சுகத்தை பெற்று தர முடியும். நீங்களும் நானும் அடுத்தவர்கள் மனம் மாற மனமாற்றத்தின் தூதுவர்களாக செயல்பட முடியும், மனமாற்றத்தை கொண்டு வர முடியும். கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், குடும்பத்தார், நண்பர்கள், அன்பியத்தில் பங்கில் வாழ்கின்றவர்களுடைய மனமாற்றத்திற்கு நீங்களும் நானும் கருவிகளாக செயல்பட முடியும். அதே போலவே அடுத்தவர்களுக்கு நம்பிக்கையை தருகின்றவர்களாக, பலத்தை தருகின்றவர்களாக, சக்தியை தருகின்றவர்களாக, சோதனையை வெற்றி கொள்ள அவருக்கு பலத்தை தருகின்றவர்களாக நீங்களும் நானும் செயலாற்ற முடியும். அதனால் நற்கருணைநாதரை உற்று பார்த்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, அன்னையின் இதயத்தை எங்களுக்கு தாரும், அன்னையின் உள்ளத்தை எங்களுக்கு தாரும், அன்னையின் ஆன்மாவை எங்களுக்கு தாரும். அன்னையை போன்று ஆண்டவரே நாங்கள் நலம் தருகின்ற கருவிகளாக, மனமாற்றத்தை அடுத்தவர்களுக்கு கொடுக்கின்ற கருவிகளாக, அடுத்தவர்களுக்கு நம்பிக்கையையும் பலத்தையும் தருகின்ற கருவிகளாக எங்களை மாற்றும். அதற்காக எங்களை ஆண்டவரே நீ திடப்படுத்தும், பலப்படுத்தும், உறுதிப்படுத்தும் என்று சொல்லி ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரே, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான் என்ற நம்பிக்கையோடு கேட்ட சகோதரனுக்கு சுகம் கிடைத்தது. ஆண்டுடைய ஆடையை தொட்டால் போதும் நான் நலமடைவேன் என்று பெரும்பாட்டினால் போராடிய பெண்மணி நம்பினார்கள், அவர்களுக்கு சுகம் கிடைத்தது. இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி உரக்க கத்தினான். தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட
அந்த அன்பு சகோதரனுக்கு சுகம் கிடைத்தது. எல்லா நோய்களும் நம்மிடமிருந்து அகலும்படி ஆண்டவர் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். உருக்கத்தோடு, இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும், இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும் என்று சொல்லுங்கள். குறிப்பாய் உடல் நலமற்ற அன்பு பிள்ளைகளே, வீட்டில் இருந்தாலும் படுத்த படுக்கையாயிருந்தாலும் மருத்துவமனையில் இருந்தாலும் நீங்க ஆண்டவர்கிட்ட உணர்ந்து சொல்லுங்க, இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். எந்த வகையான நோயாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இந்த வழியிலே தொட்டு உங்களை சுகமாக்க நலமாக்க சித்தமாக இருக்கிறார். நம்பிக்கையோடு சேர்ந்து ஜெபிப்போம். இயேசுவே, நற்கருணை ஆண்டவரே, எங்கள் மீட்பரே, ஆண்டவரே, வாக்குமறாத தெய்வமே, இதோ இந்த நற்கருணை ஆராதனையிலே இணைந்து ஜெபிக்கின்ற உலகெங்கும் இருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்கும் நீர் இரக்கம் காட்டும். உம் பிள்ளைகளை தொடும், அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீர் காண செய்யும். குறிப்பாய் உடல் நலமற்று பல்வேறு விதமான பிணிகளால் போராடி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை, மருத்துவமனைக்கு சென்றும் மருந்து சாப்பிட்டும் நலமாகாமல் அல்லல்பட்டு போராடி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை ஆண்டவரே, இந்த வழியிலே நீர் தயவாய் கண்ணோக்கும், நீர் ஆசீர்வதியும் சாமி என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் உருக்கமாய் ஜெபிப்போம். இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். உணர்ந்து பாடுவோம். இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும்.
அசைத்து பேசாத என் வாயும் கூட வகையாய் கீதங்கள் பாட செய்தீரே. நாமசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாடச் செய்தீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எவ்வழியும் கேட்காத என் காதும் கூட அயராத உன் வார்த்தை கேட்க செய்வீரே. எவ்வழியும் கேட்காத என் காதும் கூட அயராது உன் வார்த்தை கேட்க செய்வீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எழிலேதும் காணாத என் கண்ணும் கூட வரமான உம்பதனும் காண செய்தீரே. எழிலேதும் காணாத என் கண்ணும் கூட வரமான உன் வரணம் காண செய்வீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். செயலேதும் அறியாத என் கைகள் கூட விலகாத உன் கரங்கள் பற்ற செய்வீரே. செயலேதும் அறியாத என் கைகள் கூட விலகாத உன் கரங்கள் பற்ற செய்வீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய முறைகள் வருக. புலன்களாலே மனிதன்
யார்ப்பும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு இரத்தமாகிய தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.